Hello all, welcome back to my channel Chemistry by Susmi Raja. இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்வர்ன் ஆக்சிடேஷன். ஸோ இது ஆக்சிடேஷன் யூனிட்ஸில் வரக்கூடியது. சரி, இது நீங்கள் பிஜி படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் சிலபஸில் இந்த டாபிக் வரலாம். அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்களும் இந்த டாபிக் படிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஸ்வர்ன் ஆக்சிடேஷன்னா என்ன, ஸோ அதோட மெக்கானிசம், அதில் என்னென்ன பை ப்ராடக்ட்ஸ் வரும், சில ஜென்ரலான ரியாக்ஷன்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்வர்ன் ஆக்சிடேஷன் பற்றி கம்ப்ளீட்டான நாலேஜ் அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த வீடியோ அப் டு லாஸ்ட் வரைக்கும் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் டீச் பண்ணுறது உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் எத்தனை பேர்த்துக்கு இந்த டாபிக் பெனிஃபிட் ஆகிருக்குங்கிறது எனக்கு தெரியும், புரிஞ்சிருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஸோ உங்கள் கிளாஸ்மேட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பிஜி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் உங்கள் கிளாஸ்மேட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் செமினாருக்காக நீங்கள் இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்கள் கிளாஸ்மேட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆஃப்டர் யுவர் செமினார். ஓகே, ஸோ என்னோடய சேனல் பிஎஸ்சி எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அதை தான் நான் உங்ககிட்ட கேட்குறது. சரி, ஸ்வர்ன் ஆக்சிடேஷன் அப்படின்னா என்னங்கிறது பார்க்கலாம். ஸ்வர்ன் ஆக்சிடேஷனில் நம்ம ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டாக என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா DMSO ஆக்சலைல் குளோரைடு. இதுதான் நமக்கு ஸ்வர்ன் ஆக்சிடேஷன் அப்படின்னாலே மைண்டுக்கு ஞாபகம் வர வேண்டியது. DMSO அப்படின்னா என்னென்னா டைமெத்தில் சல்ஃபாக்சைடு, டைமெத்தில் சல்ஃபாக்சைடு அண்ட் ஆக்சலைல் குளோரைட். இது ரெண்டும் தான் நம்ம ஸ்வர்ன் ஆக்சிடேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சிடைசிங் ஏஜெண்ட். சரியா? ஸோ டைமெத்தில் சல்ஃபாக்சைடோட ஃபார்முலா என்ன, எப்படி இருக்கும்? டைமெத்தில் சல்ஃபாக்சைடு. ஸோ இதுதான் டைமெத்தில் சல்ஃபாக்சைடோட ஸ்ட்ரக்சர். சல்ஃபர் பாசிட்டிவ் சார்ஜ், ஆக்சிஜன் நெகட்டிவ் சார்ஜில் இருக்கும். ஆக்சலைல் குளோரைடுங்கிறது என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா கார்பன் டபுள் பாண்ட் O, கார்பன் டபுள் பாண்ட் ஆக்சிஜன், ரெண்டு பக்கமும் குளோரின் இருக்கும். இதுதான் ஆக்சலைல் குளோரைடு. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் இது, இதோட ஸ்ட்ரக்சர் இது. இது ரெண்டையும் தான் நம்ம இந்த ஸ்வர்ன் ஆக்சிடேஷனில் யூஸ் பண்ணக்கூடிய ரீஏஜெண்ட். சரியா? சரி, ஸோ ஸ்வர்ன் ஆக்சிடேஷன் எதுக்காக எதை ஆக்சிடைஸ் பண்ணும் இந்த ரீஏஜெண்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்வர்ன் ஆக்சிடேஷனுங்கிறதே டு ஆக்சிடைஸ் ஆல்கஹால்ஸ், டு ஆக்சிடைஸ் ஆல்கஹால்ஸ். ஆல்கஹால்ஸை ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்வர்ன் ஆக்சிடேஷனுங்கிறது. சரி, அப்போ ஆல்கஹால்ஸ் என்னவா ஆக்சிடேஷன் ஆகும் அப்படின்னா இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆல்கஹால் ரெண்டு டைப்பாக இருக்கலாம். ஒன்று ப்ரைமரி ஆல்கஹாலாக இருக்கலாம், இன்னொன்று செகண்டரி ஆல்கஹாலாக இருக்கலாம். டெர்ஷியரி ஆல்கஹால் இதில் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ ப்ரைமரி ஆல்கஹாலை நம்ம ஆக்சிடேஷன் பண்ணணும், ஸ்வர்ன் ஆக்சிடேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் ஆல்டிஹைடாக இருக்கும். செகண்டரி ஆல்கஹாலை நம்ம ஸ்வர்ன் ஆக்சிடேஷன் பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் கீட்டோனாக இருக்கும். சரியா? ஸோ பொதுவாக இந்த ஆல்டிஹைட்ஸ் ஆக்சிடேஷனில் ஃபார்மேஷன் ஆகுதுன்னா அதை ஃபர்தராக ஆக்சிடேஷன் பண்ணணும் அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபார்மேஷன் ஆகும். ஆனால் இந்த ஸ்வர்ன் ஆக்சிடேஷனில் நம்ம இந்த ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டை யூஸ் பண்ணுறப்ப ப்ரைமரி ஆல்கஹால் ஆல்டிஹைடாக ஆக்சிடேஷன் ஆகும். அதோட அந்த ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆகும். ஃபர்தராக இந்த ஆல்டிஹைடு நம்மளுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகாது, கார்பாக்சிலிக் ஆசிடை கன்வெர்ட் ஆகாது. இதவே நம்ம ஒரு அட்வான்டேஜாக சொல்லுவோம். அதாவது இப்போ ஜோன்ஸ் ஆக்சிடேஷன் அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் இருக்குது. ஜோன்ஸ் ஆக்சிடேஷன் அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் இருக்குது. உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதோட வீடியோவை நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் பாருங்கள். அதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ ஆல்கஹால் எடுத்துப்போம். ஸோ ப்ரைமரி ஆல்கஹாலை ஆக்சிடேஷன் பண்ணுவோம். ஜோன்ஸ் ஆக்சிடேஷன் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஆல்டிஹைட் ஃபார்மேஷன் ஆகும். ஃபர்தராக அந்த ஆல்டிஹைட் எகெயின் ஜோன்ஸ் ஆக்சிடேஷன் ஆகி கார்பாக்சிலிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகும். சரியா? ஆனால் இந்த கண்டிஷனில் ஸ்வர்ன் ஆக்சிடேஷனில் பார்த்தோம்னா ஒன்லி ப்ரைமரி ஆல்கஹால் ஆல்டிஹைடாக தான் கன்வெர்ட் ஆகும். ஃபர்தராக
கார்பாக்சிலிக் ஆசிட் கன்வெர்ட் ஆகாது. ஸோ ஆல்டிஹைட்ஸ் do not undergo further oxidation to carboxylic acid. It is one of the advantage of Swern oxidation over Jones oxidation. சரியா, ஜோன்ஸ் ஆக்சிடேஷன் காட்டிலும் ஸ்வர்ன் ஆக்சிடேஷனோட ஒரு அட்வான்டேஜ் தான் இதுன்னு சொல்லலாம். சரியா, சரி. இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நம்ம CH3 CH2 OH சரி, ப்ரைமரி ஆல்கஹால் எடுத்துக்கலாம். இது என்ன ஆல்கஹால்? ப்ரைமரி ஆல்கஹால். ஏன் ப்ரைமரி ஆல்கஹால்னு சொல்கிறோம்? அதெல்லாம் நான் தனியாக வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பிளேலிஸ்ட்டில் போய் லேர்ன் பண்ணிக்கோங்க தெரியலனா. ஸோ இதை வந்து ஸ்வர்ன்ஸ் ஆக்சிடேஷன் பண்ணுறோம். அதாவது DMSO ஆக்சலைல் குளோரைடு அண்டு கூட வந்து நம்ம என்ன ஆட் பண்ணுவோம் அப்படின்னா ட்ரைஎத்தில் அமீன் வந்து ஆட் பண்ணுவோம். சரியா, ஸோ இப்போ இங்கே நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? ப்ரைமரி ஆல்கஹால் ஆல்டிஹைடாக கன்வெர்ட் ஆகும். ஸோ CH3 C∠OH ஆல்டிஹைடாக ஃபார்மேஷன் ஆகும். இது என்ன ஆல்டிஹைட்? அசிட் ஆல்டிஹைட். ஸோ எத்தனால் எடுத்து நம்ம ஸ்வர்ன் ஆக்சிடேஷன் கேரி அவுட் பண்ணால் அசிட்டால்டிஹைட் ப்ராடக்டாக வருது. இது வந்து ஒரு ரியாக்ஷன் எக்ஸாம்பிள். ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா ஆல்கஹால் ப்ரைமரி ஆல்கஹால் ஆல்டிஹைடாக கன்வெர்ட் ஆகும். செகண்டரி ஆல்கஹால் எடுத்துக்கிட்டால் கீட்டோனாக கன்வெர்ட் ஆகும். இப்போ செகண்டரி ஆல்கஹாலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? CH3 CH OH CH3 இது வந்து செகண்டரி ஆல்கஹால். ஸோ இந்த செகண்டரி ஆல்கஹாலை சேம் DMSO ஆக்சலைல் குளோரைடு அண்டு ட்ரைஎத்திலமீன் ஆட் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு கீட்டோன் ப்ராடக்டாக கிடைக்கும். CH3 C∠O CH3. ஸோ கீட்டோன். அதுலேயுமே இந்த கீட்டோனோட நேம் என்ன? அசிட்டோன். அண்ட் இந்த ஆல்கஹாலோட நேம் என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து செகண்டரி ஆல்கஹால். ஏன்னா ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் இருக்க கார்பன் ஃபர்தராக 2 கார்பனில் லிங்கில் இருக்குது இல்லையா? ஸோ இதோட நேம் என்ன அப்படின்னா 1 2 3. ஸோ இந்த மாதிரி நம்ம நம்பரிங் பண்ணோம்னா செகண்ட் பொசிஷனில் ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது, 3 கார்பன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ப்ரோப்பேன் 2 ஆல் ப்ரோப்பேன் 2 ஆல். சரியா, ஸோ ஸ்க்ரீன் கொஞ்சம் ஆடிட்டுருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து நம்மளுக்கு அசிட்டோனாக கன்வெர்ட் ஆகும். சரியா, இப்போ இந்த ரியாக்ஷனுக்கான மெக்கானிசம் பார்க்கலாம். ரியாக்ஷனுக்கான மெக்கானிசம் எப்படி என்னென்ன ஸ்டெப்பெல்லாம் நடக்குது, எப்படி இந்த DMSO ஆக்சலைல் குளோரைடெல்லாம் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்டெப் 1 இதில் ஒரு 3 ஸ்டெப்பு நம்ம படிப்போம். ஸோ 1 by 1 ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா டைமெத்தில் குளோரோசல்ஃபோனியம் அயனோட ஃபார்மேஷன். ஸோ நீங்கள் இந்த ஸ்வர்ன் ஆக்சிடேஷனோட மெக்கானிசம் எங்கேயுமே நீங்கள் ரெஃபர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த வீடியோலேயே நான் கிளியராக சொல்லிட்டேன். நீங்கள் டெக்ஸ்ட் புக்கு, எந்த புக்கு, வேறு எந்த வீடியோஸுமே நீங்கள் ரெஃபர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் டைமெத்தில் சல்ஃபோனியம் கேட்டையான், குளோரோசல்ஃபோனியம் கேட்டையான் வந்து ஃபார்மேஷன் ஆகும். எப்படி அப்படின்னா பாருங்கள். ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட அந்த 2 ரியேஜென்ட்டும் ரியாக்ட் ஆகி இந்த கேட்டையான ஃபார்மேஷன் பண்ணும். ஸோ என்னென்ன ரியேஜென்ட் எடுத்துக்கிட்டோம்? டைமெத்தில் சல்ஃபாக்சைடு CH3, சல்ஃபருக்கு பாசிட்டிவ் சார்ஜும் ஆக்சிஜனுக்கு நெகட்டிவ் சார்ஜும் வரும். ஏன் இதுக்கு இந்த சார்ஜெல்லாம் வருது அப்படிங்கிறது தெரியலனா லீவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும், அது பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே இதை கெஸ் பண்ண தெரியும். சரியா, ஓகே. ஸோ ப்ளஸ் ஆக்சலைல் குளோரைடு. ஸோ நல்லா கவனிங்க என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த ஆக்சிஜன் வந்து நெகட்டிவ்லி சார்ஜாக இருக்கா? ஸோ இந்த கார்போனைல் குரூப் இருக்கு இல்லையா? ஸோ இது பார்ஷியல் பாசிட்டிவ் பார்ஷியல் நெகட்டிவாக இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த ஆக்சிஜன் வந்து இந்த கார்பனை அட்டாக் பண்ணும். இந்த குளோரின் வந்து இந்த பாண்டோட Cl மைனஸாக வெளியே போயிடும். அப்போ நம்மளுக்கு எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் அப்படின்னா, ஸோ இந்த காம்பவுண்ட் அப்படியே இதில் வந்து அட்டாச் ஆகிடும். ஸோ சிங்கிள் காம்பவுண்டாக நம்மளுக்கு கிடைக்கும். எப்படி? CH3 S
பாசிட்டிவ் சார்ஜு சல்ஃபருக்கு, ஆக்சிஜன். ஸோ இந்த ஆக்சிஜனில் இந்த கார்பன் டபுள் பாண்டுவோ குளோரின் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இந்த பக்கம் ஒரு மெத்தில் குரூப் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் உள்ள காம்பவுண்ட் கிடைக்கும். புரியுதா எப்படி வந்துச்சுன்னு? இந்த குளோரின் வந்து Cl மைனஸாக வந்து ரிமூவ் ஆகிடும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளோரின் இருக்கு இல்லையா, இந்த குளோரின் வந்து இந்த பாண்டில் இருக்க எலக்ட்ரான்ஸோடு எடுத்துகிட்டு வந்து இந்த சல்ஃபரில் அட்டாக் ஆக வரும். அப்போ சல்ஃபரில் அட்டாக் ஆக வருது அப்படின்னா என்ன ஆகும்? சல்ஃபரோட வேலன்சி கரெக்டாக இருக்கும். அதனால இந்த பாண்டில் இருக்க எலக்ட்ரானோட இது என்ன ஆகும் அப்படின்னா இங்கே ஷிஃப்ட் ஆகும். இந்த பாண்ட் அப்படியே இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஸோ இந்த பாண்ட் இருக்கு இல்லையா, இது இருக்க எலக்ட்ரான் கார்பன் ஆட்டம் மேலே ஷிஃப்ட் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். எப்படி நான் காம்பவுண்ட் எழுதி சொல்கிறேன் பாருங்கள். இப்போ என்ன கிடைக்கும்? CH3 சல்ஃபர் CH3, இந்த குளோரின் வந்து இங்கே அட்டாச் ஆகிருக்கு Cl. ஸோ அப்போ இந்த சல்ஃபர் மேலே அப்படியே பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஏன் அப்படின்னா அது எதுவுமே இன்வால்வ் ஆகலை. ஸோ இந்த குளோரின் அந்த பாண்டில் இருக்க பாண்ட் பேரோட வந்து தான் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ சல்ஃபர் வந்து பாசிட்டிவ் சார்ஜ்லேயே தான் இருக்கும் கேட்டயானிக் ஃபார்ம். நெக்ஸ்ட் என்னாச்சு? இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆச்சு. அப்போ இந்த கார்பன் டபுள் பாண்ட் போகும், இந்த கார்பன் இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆச்சு, டபுள் பாண்ட் போகும். கார்பன் டை ஆக்சைடு ஃபார்மேஷன் ஆகும். ப்ளஸ் நெக்ஸ்ட்டு இந்த பாண்டில் இருக்க எலக்ட்ரான் கார்பன் ஆட்டம் மேலே ஷிஃப்ட் ஆச்சு. ஸோ கார்பன் மோனாக்சைடு நம்மளுக்கு ஃபார்மேஷன் ஆகும். சரி, அதாவது கார்பன் டபுள் பாண்ட் ஆக்சிஜன், கார்பன் மேலே 2 லோன் பேர்ஸ் இருக்கும். சரியா? ஸோ இது நம்மளுக்கு ஃபார்மேஷன் ஆகும். இந்த இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டைமெத்தில் குளோரோசல்ஃபோனியம் கேட்டயான். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? டைமெத்தில் குளோரோசல்ஃபோனியம் கேட்டயான். ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப்பில். ஸ்டெப் 2, செகண்ட் ஸ்டெப்பில் என்ன நடக்கும்? இந்த டைமெத்தில் சல்ஃபோனியம் கேட்டயான் வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய ஆல்கஹாலை அட்டாக் பண்ணும். ஸோ அது என்ன அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு எத்தனாலேயே இங்கே எடுத்துக்கலாம். CH3 CH2OH. ஸோ இதில் ஆக்சிஜனில் உள்ள லோன் பேர் எலக்ட்ரான்ஸை நான் தனியாக எடுத்து காமிக்கிறேன். சரியா? ஸோ ஆக்சிஜனில் 2 லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 4 எலக்ட்ரான்ஸ். சரியா? ப்ளஸ் இந்த டைமெத்தில் குளோரோசல்ஃபோனியம் அயான், அதாவது CH3 சல்ஃபர் பாசிட்டிவ் சார்ஜு, குளோரின்னு CH3. சரியா? இது என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ இங்கே ஆக்சிஜன் ஆட்டமில் லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இந்த லோன் பேர் எலக்ட்ரான்ஸை இந்த ஆக்சிஜன் ஆட்டம் யூஸ் பண்ணி இந்த சல்ஃபரோட பாண்டிங்கில் வரும். அப்போ இங்கே இருக்க குளோரின் என்ன பண்ணும்? இந்த எலக்ட்ரான்ஸோடு எடுத்துகிட்டு வெளியே வந்துடும். இந்த ஹைட்ரஜன் இந்த எலக்ட்ரானை எடுத்துகிட்டு, இந்த எலக்ட்ரான் இல்லாமல் வெறும் ஹைட்ரஜன் H+ஆக வெளியே வரும். ஸோ அப்போ நம்மளுக்கு எப்படி ஃபார்மேஷன் ஆகும் பாருங்கள். CH3 CH2 சிங்கிள் பாண்ட் ஆக்சிஜன். ஸோ இந்த ஆக்சிஜனில் இருக்க இந்த லோன் பேரை யூஸ் பண்ணி இந்த சல்ஃபர் கூட இது பாண்டிங் ஆயிடுச்சுன்னா இந்த பாண்டில் இருக்க 2 எலக்ட்ரான் எகெயின் ஆக்சிஜன் ஆட்டம் மேலே லோன் பேராகவே போயிடும். அப்போது ஆக்சிஜன் மேலே சார்ஜ் எதுவும் வராது, பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இந்த சல்ஃபருக்கு அப்படியே பாசிட்டிவ் சார்ஜ் ரீட்டைன் ஆகும். ஏன்னா அந்த பாசிட்டிவ் சார்ஜ் சல்ஃபர் ஆட்டம் மேலே லோன் பேர்ஸை கன்வெர்ட் ஆகிற வரைக்கும் அதுக்கு என்ன ஆகும்? வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ரீட்டைன் ஆகும் இல்லையா? ஸோ அப்போது சல்ஃபர் பாண்ட் CH3 அண்ட் இன்னொரு CH3 இங்கிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அந்த CH3. ஸோ சல்ஃபர் மேலே பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இந்த ஹைட்ரஜன் H+ ஆகும், இந்த குளோரின் Cl- ஆகும் வெளியே வந்தது இல்லையா? அது ரெண்டும் சேர்ந்து HCl ஃபார்மேஷன் பண்ணிடும். ஓகே, ஸோ இதோட பேர் என்ன அப்படின்னா அல்காக்சி சல்ஃபோனியம். அல்காக்சி சல்ஃபோனியம் கேட்டயான். சரியா? இதுதான் ஸ்டெப் 2ல் வந்து நம்மளுக்கு நடக்குது.
ஸோ ஸ்டெப் 2ல் எப்படி இந்த அப்புறம் இது ஃபார்மேஷன் ஆச்சுன்னு தெரியுதா, இந்த சல்ஃபோனியம் கேட்டையான். நெக்ஸ்ட் ஸ்டெப் 3ல் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து நடக்கும். ஸோ ஸ்டெப் 3ல் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டெப் 3ல் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா டீப்ரோட்டனேஷன் at alpha position. எந்த ரியேஜென்ட் யூஸ் பண்ணுறப்ப டீப்ரோட்டனேஷன் நடக்கும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். என்ன யூஸ் பண்ணுவோம்? ட்ரைஎத்தில் அமீன் C2H5 thrice N. ஸோ இது வந்து ஒரு ரிவர்சிபிளான ரியாக்ஷன் தான். ஸோ டீப்ரோட்டனேஷன்னா ஹைட்ரஜன் வந்து H+ அயானா ரிமூவ் ஆகுது, அதனால மைனஸ் போட்டுருக்கும். எப்படி ரிமூவ் ஆகும்னா, ஸோ இதுதான் சல்ஃபரா. ஸோ இதோட ஆல்ஃபா கார்பன் இது ரெண்டும். ஸோ இந்த 2 கார்பனில் ஏதோ ஒரு கார்பனில் ப்ரெசண்ட் ஆகிருக்க ஹைட்ரஜன். ஸோ இந்த கார்பனோட ஹைட்ரஜனை நான் தனியாக எடுத்து காமிச்சிருக்கேன். CH3ல் இருக்க ஒரு ஹைட்ரஜன். ஸோ இதுதான் டீப்ரோட்டனேஷன் ஆக போகுது. ஸோ அப்போது இது வந்து H+ஆக ரிமூவ் ஆகும். அப்போ இந்த பாண்ட் என்ன ஆகும் அப்படின்னா இந்த சல்ஃபர் ஆட்டம் கார்பன் ஆட்டம் இது ரெண்டுக்கு இடையில் வந்து பாண்டை ஃபார்ம் பண்ணிடும். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்? சல்ஃபர் மேலே இருந்த பாசிட்டிவ் சார்ஜ் ரிமூவ் ஆயிரும். ஏன்னா சல்ஃபரை சுற்றி 4 பாண்ட்ஸ் இருக்கணும். கார்பன் சல்ஃபர் இதெல்லாம் ஒரு ஃபேமிலி தானே, டெட்ராவேலண்ட் எலமெண்ட்ஸ். ஸோ சல்ஃபரை சுற்றி 4 பாண்ட்ஸ் இருக்கணும். 3 பாண்ட்ஸ் இருக்கிறப்பெல்லாம் நம்மளுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துச்சு இல்லையா? 3 பாண்ட்ஸ் இருந்தது பாசிட்டிவ் சார்ஜ், 3 பாண்ட்ஸு பாசிட்டிவ் சார்ஜ், 3 பாண்ட்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ சல்ஃபர் ஆட்டம் மேலே இங்கே வந்து இந்த பாண்டு இந்த ஹைட்ரஜன் வந்து டீப்ரோட்டனேட் ஆகுது, H+ஆக போகிறப்போ இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆனவுடனே இந்த சல்ஃபர் மேலே இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ரிமூவ் ஆகிடும் நம்மளுக்கு. அப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்மேஷன் ஆகும்? CH3 CH2. ஸோ CH2ல் இருக்க இந்த ஹைட்ரஜனை நான் தனியாக எடுத்து எழுதுகிறேன், இன்னொரு ஹைட்ரஜனை. ஸோ என்னன்னு சொல்கிறேன், பாண்ட் ஆக்சிஜன், பாண்ட் சல்ஃபர், டபுள் பாண்ட் CH2, சிங்கிள் பாண்ட் CH3 ப்ளஸ் நம்மளுக்கு என்ன நடக்கும்? இந்த ஹைட்ரஜன் வந்து இந்த ட்ரைஎத்தில் அமீன் கூட சேர்ந்துடும். ஸோ நைட்ரஜனில் இருக்க லோன் பேர்ஸை யூஸ் பண்ணி ET3N, அதாவது C2H5 thrice NH. C2 அதாவது இங்கே எழுதுகிறேன் C2H5 thrice NH. ஸோ இதை வந்து நம்மளுக்கு ஃபார்மேஷன் பண்ணணும் சரியா? ஸோ இது என்ன அப்படின்னா அல்காக்சி சல்ஃபோனியம் இலைடு. இதோட பேர் என்னன்னா அல்காக்சி சல்ஃபோனியம் இலைடு சரியா? இது ஃபர்தராக என்ன பண்ணுது அப்படின்னா இதுக்குள்ளேயே ரீஅரேஞ்ச்மெண்ட் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். எகெயின் வந்து நம்மளுக்கு இந்த இந்த CH2 இருக்கு இல்லையா? ஸோ இந்த CH2ல் இருக்க இந்த சல்ஃபருக்கும் CH2க்கும் இடையில் இருக்க இந்த பாண்டு, இங்கே இந்த பாண்டு இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து அட்டாச் ஆயிடும். அதாவது சல்ஃபருக்கும் CH2க்கும் இடையில் இருக்க அந்த டபுள் பாண்ட் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ இந்த கார்பன் சம்மந்தப்பட்டிருக்கு. இந்த கார்பன் இந்த டபுள் பாண்டை எடுத்துகிட்டு கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கு இடையில் டபுள் பாண்டை ஃபார்ம் பண்ணும். அப்போ இந்த ஹைட்ரஜன் H+ஆக போய் இந்த கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கு இடையில் அட்டாச் ஆகும். இந்த பாண்டு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கு இடையில் டபுள் பாண்டாக ஃபார்மேஷன் பண்ணும். அப்போ இந்த பாண்ட் என்ன ஆகும் அப்படின்னா சல்ஃபர் ஆட்டம் மேலே போயிடும். அப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்மேஷன் ஆகும் பாருங்கள், CH3 CH, இந்த ஹைட்ரஜன் போயிடுச்சு, இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆச்சு, டபுள் பாண்ட் ஆக்சிஜன் ப்ளஸ். ஸோ இது இந்த பாண்ட் ஆக்சிஜன் இது தனியாக CH3 CHO ஆல்டிஹைடை ஃபார்மேஷன் பண்ணிடுச்சு நம்மளுக்கு இல்லையா? CH3 CHO. இந்த ஹைட்ரஜன் H+ஆக போய் இங்கே அட்டாச் ஆயிடுச்சு. இந்த பாண்டு சல்ஃபர் ஆட்டம் மேலே ஷிஃப்ட் ஆச்சு. இப்போ சல்ஃபர் இங்கிட்டு சிங்கிள் பாண்ட் CH2, இந்த ஹைட்ரஜன் போய் எகெயின் இந்த கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கு இடையில் அட்டாச் ஆகிருக்கு. இங்கே ஒரு CH3 இருக்குது. அப்போ சல்ஃபர் CH3 ரெண்டா பக்கம் என்ன சொல்லலாம்? CH டைமெத்தில் சல்ஃபைடு, டைமெத்தில்
சல்ஃபைடுன்னு சொல்லலாமா இல்லையா? ஸோ டைமெத்தில் சல்ஃபைடு ஃபார்மேஷன் ஆகிருக்கும், நம்மளுக்கு ஆல்டிஹைட் ப்ராடக்டாக கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து ஸ்வர்ன் ஆக்சிடேஷன் எப்படி நடந்திருக்குன்னு உங்களுக்கு புரியுதா? ஸோ இந்த டீப்ரோட்டனேஷன் நடந்திருக்கு. ஸோ அதுக்குள்ளேயே வந்து ஆல்டிஹைட் பார்ட் தனியாக செப்பரேட் ஆகிருக்கு, டைமெத்தில் சல்ஃபைட் பார்ட்டு தனியாக செப்பரேட் ஆகிருக்கு. சிம்பிள். சரியா? ஸோ அப்போ இந்த ரியாக்ஷனில் பை ப்ராடக்டை என்னெல்லாம் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ பை ப்ராடக்ட்ஸ்னால் நமக்கு மெயினான ப்ராடக்ட் இல்லாமல் தனிப்பட்டு வெளியே ஃபார்மேஷன் ஆகிருக்கு ப்ராடக்ட் என்னெல்லாம்? ஸோ இங்கே டைமெத்தில் சல்ஃபாக்சைடு ஃபார்மேஷன் ஆச்சு. ஸோ டைமெத்தில் சல்ஃபாக்சைடு ஃபார்மேஷன் ஆச்சு. அடுத்து வேறு என்ன ஃபார்மேஷன் ஆச்சு? கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு ஃபார்மேஷன் ஆச்சு. கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு ஃபார்மேஷன் ஆச்சு. வேறு என்ன ஃபார்மேஷன் ஆச்சு? HCl ஃபார்மேஷன் ஆச்சு. HCl ஃபார்மேஷன் ஆச்சு. வேறு இந்த ரியாக்ஷனில் ET3NH. ஸோ இங்கே நைட்ரஜன் வந்து பாசிட்டிவ் சார்ஜில் இருக்கும். சரியா? அப்போ இந்த நைட்ரஜன் பாசிட்டிவ் சார்ஜில் இருக்குன்னொடனே இங்கே நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ரிமூவ் ஆன குளோரின் இருக்கு இல்லையா? ஸோ அந்த குளோரினும் இந்த ET3NH ப்ளஸ் ட்ரைஎத்தில் கேட்டையான் இருக்கு இல்லையா, கேட்டையானிக் பார்ட் இருக்கு இல்லையா, இமீன் ஐ திங்க். ஸோ இது வந்து ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு ஒரு பேஸான ட்ரைஎத்தில் அமோனியம் குளோரைடு வந்து ஃபார்மேஷன் பண்ணிடும். இது வந்து ஒரு பேஸ், ஆர்கானிக் பேஸ் காம்பவுண்டு. இது வந்து நம்மளுக்கு பை ப்ராடக்டாக கிடச்சிருக்கு. புரியுதா? ஸோ இங்கே ஏன் நைட்ரஜன் பாசிட்டிவ் சார்ஜ் வரும் நான் அதை போடாமல் விட்டுட்டேன். ஸோ ஏன் அப்படின்னா இப்போ இங்கே நைட்ரஜனில் 2 லோன் பேர்ஸ் இருக்கும். இந்த 2 லோன் பேர்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த ஹைட்ரஜன் வந்து இங்கே அட்டாச் ஆகிருக்கு. அப்போ நைட்ரஜன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே வந்திருக்கும் டெஃபினட்டாக. புரியுதா? சரி, அப்போ இந்த ரியாக்ஷனில் பை ப்ராடக்டாக நம்மளுக்கு இதெல்லாம் கிடைக்கிது. ஓகே, ஸ்வர்ன் ஆக்சிடேஷன் மெக்கானிசமில் பார்த்தப்போ ஸோ இதில் வந்து நம்மளுக்கு கிடைக்கிற பை ப்ராடக்டில் இந்த கார்பன் மோனாக்சைடும் அண்ட் அடுத்து பார்த்தோன்னா டைமெத்தில் சல்ஃபாக்சைடு, DMS அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவோம். சரியா? இது ரெண்டும் பார்த்தோம்னா ஒரு டேஞ்சரஸான ஒரு என்ன சொல்லலாம், டேஞ்சரஸான காம்பவுண்டு. இந்த கார்பன் மோனாக்சைடுங்கிறது வந்து ஒரு டாக்ஸிக்கான கேஸு. அதே மாதிரி வந்து இந்த DMS டைமெத்தில் சல்ஃபாக்சைடு இருக்கு இல்லையா, ஸோ டைமெத்தில் சல்ஃபைடு, இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாலட்டைலான காம்பவுண்ட், ஈஸிலி எவாப்ரேட் ஆகக்கூடிய காம்பவுண்ட். ஏன்னா இதோட பாய்லிங் பாயிண்டில் ரொம்பவே கம்மி, சொல்லப்போனால் 37 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். ஈஸியாக வந்து வாலட்டைல எவாப்ரேட் ஆகி போயிடும், கேஸாக மாறிடும். அப்போ இது ரெண்டுமே வந்து டேஞ்சரஸான பை ப்ராடக்ட்ஸு. ஸோ அதனால் இந்த ஸ்வர்ன் ஆக்சிடேஷன் ரியாக்ஷனை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபியூம் ஹுட்டில் தான் கேரி அவுட் பண்ணுவாங்க. ஃபியூம் ஹுட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? லெபார்ட்டரி கெமிஸ்ட்ரி லெபார்ட்டரிலாம் வச்சுருப்பாங்க. அதாவது அந்த ரியாக்ஷனில் வந்து ஏதாவது வாலட்டைலான காம்பவுண்டு இல்லை அந்த ரியாக்ஷன் கொஞ்சம் காசியஸாக கேரி அவுட் பண்ணணும்னா ஃபியூம் ஹுட்டு க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ வேப்பர்ஸ் எல்லாம் மட்டும் வெளியே போய்க்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க தனியாக. அந்த மாதிரி ஃபியூம் ஹுட்டில் வச்சு தான் இந்த ரியாக்ஷன் வந்து கேரி அவுட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இதே தான். அப்போ நம்ம இங்கே எடுத்துக்கிட்டோம், என்ன எடுத்தோம்? இந்த ரியாக்ஷனில் எத்தனால் எடுத்தோம்? ப்ராடக்டாக நம்மளுக்கு அசிட்டால்டிஹைட் கிடச்சிருச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம எத்தனாலுக்கு பதிலாக ப்ரொப்பனால் எடுத்தோம், அதாவது ப்ரொப்பைன் 2 எடுத்தோம் அப்படின்னா நமக்கு டெஃபினட்டாக இங்கே கீட்டோன் கிடைக்கும். மெக்கானிசம் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? ஸோ ஆக்சுவலாக இதுதான் மெக்கானிசம், இப்படி தான் நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த கேட்டையான ஃபார்மேஷன் பண்ணும். செகண்ட் ஸ்டெப்பில் நம்மளுக்கு உள்ள ஆல்கஹால் கூட அட்டாச்மெண்ட் ஆகும். தேர்ட் ஸ்டெப்பில் அந்த டீப்ரோட்டனேஷனுங்கிறது டேக்ஸ் பிளேஸ் ஆகி நம்மளுக்கு ஃபைனல் ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். சரியா? இப்போ சில ஜென்ரலான ரியாக்ஷன் பாருங்களேன். இப்போது என்ன சொல்லலாம், இப்போது இந்த ரியாக்ஷனுக்கு என்னென்ன ப்ராடக்ட்லாம் கிடைக்கும்? CH3 CH3 இதுதான் நம்ம பார்த்த ப்ரொப்பைன் 2 ஸோ இது என்ன பண்ணுறோம், ஸ்வர்ன் ஆக்சிடேஷன் ஃபுல்லாக எழுதலாம். என்னென்ன எடுத்துக்கிறோம்? CH3SO3. ஸோ இது பாசிட்டிவ் சார்ஜ், இது நெகட்டிவ் சார்ஜ். ஸோ அதனால நம்ம டைமெத்தில் சல்ஃபாக்சைடு காமனாக வந்து இப்படி தான் எழுதுவோம், ட்வைஸ் SO அப்படின்னு.
சல்ஃபர் ஆக்சிஜன் சார்ஜை மேலே ரெப்ரசன்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால நியூட்ரல் காம்பவுண்டாட்ட தான் இது இருக்கும். சரியா? ஸோ ஆக்சுவலாக உள்ளுக்குள்ளே வந்து இது சார்ஜாக இருக்கும். ப்ளஸ் COCl2 COCl2 ரெண்டு கீட்டன் வரும் இல்லையா? COCl ட்வைஸ் ஆக்சலைல் குளோரைட். அண்டு வேறு என்ன பண்ணுவோம்? ட்ரைஎத்தில் அமீனை வந்து டீப்ரோட்டனேஷனுக்காக எடுத்துப்போம். என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? கீட்டோன் கிடைக்கும். CH3 C double bond O CH3. பை ப்ராடக்ட் இதெல்லாம் கிடைக்கும். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கிடைக்கும், கார்பன் மோனாக்சைடு கிடைக்கும், கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும், டைமெத்தில் சல்ஃபைடு கிடைக்கும். வேறு அண்டு அட்லாஸ்ட் இன்னொன்று பார்த்தோம் இல்லையா? ட்ரைஎத்தில் C2H5 த்ரைஸ் NHCl. ஸோ ட்ரைஎத்தில் அமோனியம் சால்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். இதில் தான் ஸ்வர்ன் ஆக்சிடேஷன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தது, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கு உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கு, பெனிஃபிட்டாக இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஸோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் கிளாஸ்மேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனலில் வந்து சில புக்ஸ் எல்லாம் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக கம்மியான ப்ரைஸில் கிடைக்கிது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்டு என்னோடய சேனலில் நான் போஸ்ட் பண்ண வீடியோஸோட மெட்டீரியல்ஸ் தேவைப்பட்டது அப்படின்னா நான் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொரியரில் சென்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே.